சார் ட்ரெயின் போயிடுச்சு. பார்வதி, ஹாய் பார்வதி. டேய் என்னோட பேசாதீங்க. என்னம்மா? பின் என்னங்க நீங்க எப்ப பார்த்தா லேட்? ஊருக்கு கிளம்பும்போது கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதா? இந்த பாரு, உன் புருஷன் பாக்குற வேலை அப்படி. இந்த தூக்கு தண்டனை விஷயத்துல கொஞ்சம் சிக்கல் இருந்துச்சு. எல்லாம் அந்த பிரதிபால வந்ததுதான். அதை தீர்த்துட்டு வந்தேன். இப்போ நான் லேட்டா வந்தது ஒன்னால. என்ன இல்லையா? கையில சுத்துமா? இங்கேயுமா? ஏண்டி கூடாது கழுத. இதுக்காக லீவ போட்டு 4 பர்த் வாங்கியிருக்கேன். சொந்த செலவுல வேற. சும்மா பூந்து விளையாட வேண்டியதானே. அப்படி பாரு. ஸ்டேஷன் வந்துச்சு. பால் வாங்கிட்டு வந்துடுறேன். பையனோட பிறந்த நாளை என் மகனோட இறந்த நாள் ஆக்கிட்டே இல்ல. ஆனா இன்னில இருந்து அதுதான் உன் குடும்பத்துக்கே கண்ணீர் அஞ்சலி செலுத்துற நினைவு. இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற பதிலடி. உன் தூக்கம் வருதா? படுத்துக்கிறியா? ஐயோ, இங்கே இரு, நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வரேன். பார்வதி, பார்வதி, பையனை பார்த்துக்க, நீ போ.
தர்மசீலன் அழிஞ்சு போ. நிழல் அடிச்சாலும் நஜத்தை அழிக்க முடியாதா? இந்த தர்மசீல சிந்தன ரத்தம் உன்னை நிச்சயம் பழி வாங்கி अजल आके हो गई मजबूर, हयात मौत का बनता है इनके घर मंशूर, इन्हीं के சார் உங்களுக்கு என்னாச்சு சொல்லுங்க. ஐயா, என் பொண்டாட்டி குழந்தை அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. எனக்கு வேண்டாதவங்க அவங்கள துரத்திட்டு இருக்காங்க. அவங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. போட்டோ போட்டோ. நம்ம ஹுசைனை காப்பாத்துனது இவர்தாங்க. இந்த முகரம் பண்டிகை ஊர்வலத்துல உங்களுக்கு தடையா இருக்கேன்னு நினைக்காதீங்க. உங்களை இந்த நேரத்துல தொந்தரவு பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சார், நீங்க கவலைப்படாதீங்க சார். நீங்க தைரியமா இருங்க, உங்க பொண்டாட்டி பிள்ளைய நிச்சயமா நாங்க காப்பாத்துறோம். அப்படி இல்லைன்னா நாங்க இந்த முகரம் மண்டியில சிந்துற ரத்தத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். பாய், தூங்க தூங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போய். வாமா, யாருமா நீ? ஏன் இப்படி பதட்டமா இருக்க? முதல்ல உட்கார். உட்காருமா, இந்த தண்ணி குடி. இல்ல மத, என் புருஷனுக்கு வேண்டாதவங்க என்னையும் என் குழந்தையும் கொண்டு துரத்திட்டு வராங்க. நான் உங்ககிட்ட தப்பிச்சு வந்துட்டேன். என் மக, என் குழந்தைய நீங்க தான் காப்பாத்தணும். நான் என் புருஷனை தேடி போறேன். உயிரோட இருந்தேன்னா திரும்பி வந்து குழந்தைய வாங்கிக்கிறேன். அப்படி எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா குழந்தைக்கு எல்லாமே நீங்க தான். கவலைப்படாதம்மா, கர்த்தர் காப்பாத்துவோம். இது பாரு, உனக்கு வெளியே ஆபத்து இருக்கும் போது நீ எங்கேயும் போகாது, இங்கே இருந்துடு. நான் பாத்துக்கிறேன். இல்ல மது, இனிமே நான் இங்க இருந்தேன்னா என் குழந்தைக்கு தான் ஆபத்து.